வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் சென்னையில் டி ஸ்டுடியோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த சினிமா துறைக்கு ரொம்ப அவசியமான ஒரு அத்தியாவசியமான ஸ்டுடியோ ஆகிப்போச்சு. நம்ம நாளாக ஸ்டுடியோவில் ஏஎம்சியாக இருக்கட்டும், வாகினியாக இருக்கட்டும், அடுத்த ஸ்டுடியோ இருந்துச்சு. அந்த ஸ்டுடியோக்குள்ளே தான் பெரிய ரெக்கார்டிங் தேட்ரு, டப்பிங் தேட்ரு, எடிட்டிங் தேட்டர் எல்லாம் இருந்தது. இப்போ உள்ள சினிமா சூழலில் எங்கெங்கே சிதறி போச்சு. டப்பிங் ஒரு பக்கம், எடிட்டிங் ஒரு பக்கம், ரீரிகார்டிங் ஒரு பக்கம், ரெக்கார்டிங் ஒரு பக்கம், இப்படி அங்கேயே சினிமா அன்றைக்கி சிதறி போச்சு. இந்த டி ஸ்டுடியோ உள்ளே வந்தோடனே இன்னொரு ஏஎம் ஸ்டுடியோக்குள்ளே பெரிய ஸ்டுடியோக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. டப்பிங் சரி, எடிட்டிங், டிஐ, கிராஃபிக்ஸு எல்லாம் தனித்தனியாக. ஆனால் நிறைய இடம் பார்க்குறோம். ரொம்ப இடம் குறுகலானதுக்குள்ள எல்லாம் நிறைய ஸ்டுடியோ நடந்துகிட்டு இருக்குது. இந்த டி ஸ்டுடியோ பார்த்தா எல்லாமே விசாலமாக இருக்கும். டப்பிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விசாலமாக இருக்குது. இன்றைக்கி சினிமா துறையில் எல்லாருக்கும் ஒரு பயன்படுற அளவுக்கு இந்த ஸ்டுடியோ அமைஞ்சிருக்கு. ஏஎல் விஜய் அவர்களை பாராட்டணும். ஏன்னா சினிமாவில் இருக்கார், சினிமாவில் வளர்ந்துருக்காரு. நம்ம வெற்றி அடைஞ்சோம், சம்பாதிச்சோம் அப்படி இல்லாமல் சினிமாக்காக ஒரு நல்ல ஒரு டி ஸ்டுடியோங்கிற அற்புதம் ஸ்டுடியோ அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக இது நம்ம சினிமா துறையில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஏஎல் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். D1 ஸ்டுடியோ இப்போ தான் எல்லா 3 ஃப்ளோர்லேயும் போய் ஒரு ரூமாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, அதாவது சவுண்ட் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், கலர் ஆகட்டும், ஒன் பிளேஸில் எவ்ரிதிங். ஒரு படத்தை ஷூட்டிங் முடித்தா இங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் இந்த ஒரே இடத்துல. அந்த மாதிரி அதுவும் ஹை கிளாஸாக பாம்பேயில் எந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கோ அந்த மாதிரி இங்கே இருக்குது. நானே பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏஎல் விஜய் எதை பண்ணாலும் அது ஒரு தனித்தன்மையோடு பண்ணுவாப்பில். இதையும் அதை செஞ்சுருக்காரு. ஆல் த பெஸ்ட். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய எல்லா படங்களையும் இங்கே கொடுத்துட்டா த பெஸ்ட்டாக வரும்ன்றது என்னுடைய ஒரு விஷ். தேங்க்யூ. அதுவும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா 3த்துக்குமே த பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸை போட்டிருக்காங்க. அந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட கொடுத்தாலே படம் அவுட்புட் வேறு மாதிரி வந்துடும். சூப்பர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நான் சைந்தவி. விஜய் சாரோட அந்த டி ஸ்டுடியோ போஸ்ட் வந்து பார்த்தேன். பயங்கரமான ஃபெசிலிட்டியாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன் சென்னை ரைட் நவ். அண்ட் ஹீஸ் ஃபேமிலி அண்ட் ஐ விஷ் ஹிம் ஒன்லி த பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக அவர் எல்லாத்தையுமே எப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு தெரியும், எல்லாமே எப்படி பார்த்து பண்ணுவார்னு தெரியும். ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டியும் பயங்கரமாக பார்த்து தான் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த சக்ஸஸ் அண்ட் த ஸ்டுடியோ ஆல் த சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். விஜய் வந்து எனக்கு ஒரு புள்ள மாதிரி. சின்ன வயசுலேருந்தே எங்கள் கூட இருந்து ரொம்ப அருமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஆள். சின்சியராக இருப்பாப்புல எதுலேயுமே. எனக்கு இப்போ வந்து இந்த ஸ்டுடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு செட்டு மட்டும் இங்கே ஃப்ளோர் போட்டாக்க ஷூட்டிங்கும் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கியூபோடு வெளியில் போயிடலாம் போட்டுருக்கு. அந்தளவுக்கு எல்லா விதமான டெக்னிக்கும் இதுக்குள்ளே இருக்குது. வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை. ஷூட்டிங் பண்ணிட்டு வந்துட்டோம்னா மற்ற எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து வெளியில் போயிடலாம். அந்தளவுக்கு ஏன்னா ஒரு டெக்னீஷியனுங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அறக்குறை இல்லாமல் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது போக போக இதனுடைய அருமை என்னங்கிறது போகத்தான் இதனுடைய அருமை என்னங்கிறது எல்லாருக்கும் புரிய வரும். அது புரிகிற நேரம் சீக்கிரத்தில் வந்துடும். நிச்சயமாக இது மாதிரி ஒரு இடத்துல விஷயம் விஜய் பண்ணதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இது மேலும் மேலும் உயரும், நல்ல பேர் எடுத்து நிச்சயமாக நிலைச்சு நிற்கும். என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. நான் விஜய் தம்பி மாதிரியோட தம்பி தான் விஜய். நான் வளர்ச்சியை வந்து முதல் படியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஜெயம் வெற்றி அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறதுக்கு விஜய் ஒரு முக்கியமான உதாரணம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி வளர்ந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உள்ளே வச்சுருக்க அவங்க டெக்னீஷியன்ஸ் ராஜா கிருஷ்ணன் ஆகட்டும், லீடர் ராஜசேகர் ஆகட்டும், இதெல்லாம் எப்போ இருந்தோ ரொம்ப பேர் போனவங்க.
எல்லாரையும் கொண்டு வந்து தான் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை மட்டும் கொண்டு வராமல் நல்ல கலைஞர்களையும் கொண்டு வந்து ஒரு பெரிய விஷன் தெரியுது. ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். பெரிய பெரிய ஆரம்பங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் இது முதல் படியாக நான் பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இது டி ஸ்டுடியோ. இது ஆக்சுவலாக ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப். இது எப்படி நான் உள்ளே வந்தீங்கன்னா இதோட ஃபுட்டேஜ் எடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இங்கேருந்தே கூட ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது. மிகப்பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது. மோர் தென் 1000 டிவி வந்து அவங்க வந்து கெப்பாசிட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ பல படங்கள் பண்ணலாம். நெட்வொர்க் பிரமாதமாக இருக்கும். இப்போது ஓடிடிக்கு படங்கள் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனி கிரேடிங் இருக்குது. தியேட்டருக்கு ஃபீச்சர் ஃபிலிமுக்குன்னு தனி கிரேடிங் செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ ஒன் ஸ்டாப் ஷாப். உங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் நிறைய இடம். தயவு செஞ்சு ஃப்யூச்சரில் வந்து யார் யாரெல்லாம் படம் பண்ணுறீங்களோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அருமையான ஒரு விஷயம். அனைவருக்கும் வணக்கம். டி ஸ்டுடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி டைரக்டர் விஜய் அவருடைய உருவாக்கத்தில் இன்றைக்கி தொடங்கி இருக்குது. தமிழ் சினிமாவை பெருமைப்படக்கூடிய ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ. இப்போ சார் நட்டி சார் சொன்ன மாதிரி ஒரு எல்லாமே கலந்து அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டிகிரேட்டட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ சொல்லுவாங்க. ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு வந்ததுன்னா என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது? எடிட்டிங் பண்ணணும், டப்பிங் பண்ணணும், அது பிறகு டிஏ பண்ணணும், ப்ளஸ் கலர் கிரேடிங் பண்ணணும், விஎஃப்எக்ஸ் பண்ணணும், அது பிறகு மாஸ்டரிங் பண்ணணும். மாஸ்டரிங் பண்ணி நீங்கள் வந்து ஓடிடிக்கோ இல்லை சேட்டலைட்டுக்கோ மாஸ்டர் பண்ணி கொடுக்கணும், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், டிசிபி அனுப்பணும். எங்கள் திரையருக்கெல்லாம் நம்ம அனுப்புறது பார்த்தீங்கன்னா டிசிபியில் அனுப்புவோம் கேடிஎம்மோட. இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய கம்பெனிஸில் போய் நம்ம ஒரு படத்தை பண்ணுவோம். இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா ஒரு இடத்துல போய் டப்பிங் போயிட்டுருக்கோம், இன்னொரு இடத்துல வந்து டிஏ போயிட்டுருக்கோம், இன்னொரு இடத்துல சிஜி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரே இடத்துல இங்கே உள்ளே வந்தீங்கன்னா டி ஸ்டுடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்தீங்கன்னா படத்தை எடுத்து வந்தால் போகிறோம். அதாவது ரா ஃபுட்டேஜ் எடுத்து வந்தால் போகிறோம். அது பிறகு வெளியில் போகும்போது ஒரு திரைப்படமாக வெளியில் கொண்டு போகக்கூடிய எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிகளையும் விஜய் அவர்கள் வந்து பிரமாதமாக உருவாக்கியிருக்காரு. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டுடியோ, பிரமாதமான பல விஷயங்கள் இருக்குது. ஹை அண்ட் டெக்னாலஜி. அவர் வந்து டால்பிலேருந்து எல்லாமே ஹை அண்ட் டெக்னாலஜி. சவுண்ட் டிசைனிங்கில் அவ்வளோ அட்டகாசமான சவுண்ட் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. டிஏயில் வந்து லேட்டஸ்ட் கலரிஸ்ட் எல்லாம், அதாவது பல பெரிய படங்கள் ஒர்க் பண்ண டிஏ கலர்ஸ்லாம் பண்ணுறாங்க. விஎஃப்எக்ஸ்க்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு பிரமாதமான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவாக டி ஸ்டுடியோ வந்திருக்கிறது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ வந்திருக்கிறது நம்ம எல்லோரும் வரவேற்கணும். விஜய் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் விஜய் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய நல்ல நல்ல படங்களை கொடுத்த விஜய் இன்னைக்கு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவும் ஒரு நல்ல ஸ்டுடியோ கொடுத்துருக்காரு. அவருக்கு தமிழ் சினிமா சார்பில் எல்லோருமே வாழ்த்து சொல்லணும். தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் உங்கள் படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து பேசுங்க. அவங்க அதை விட முக்கியமான விஷயம்னா சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பேக்கேஜும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பெரிய பட்ஜெட் படங்களுக்கு யூஸ்வலான பட்ஜெட் இருக்குது. அவங்க வந்து 2 விதமாகவும் படங்களை அணுகலாம். சிறு பட்ஜெட் படங்களும் ஏதோ இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ இருக்கே பெரிய சார்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படி இல்லாமல் சிறு பட்ஜெட் படங்களுக்கு விஜயா சார் வந்து என்ன சொன்னார், அவங்களுக்கான பட்ஜெட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டுடியோ எல்லோருக்குமான ஒரு ஸ்டுடியோ இருக்க போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவில் எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோ. அப்படிப்பட்ட ஸ்டுடியோ இன்றைக்கி தொடங்கி இருக்கிறது. தமிழ் சினிமாவே வரவேற்கணும். வாழ்த்துக்கள் விஜய் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஹைலி அப்டேட்டட் டைரக்டர்னால் அது கண்டிப்பாக விஜய் தான். அதனால் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதையெல்லாம் முறையாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஹைடெக் ஸ்டுடியோ சென்னையில் இல்லைன்ற அளவுக்கு ஒன்று பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு அல்டிமேட் ஸ்டுடியோவாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விஆர் ஃப்ரம் விடிஜி யூனிவர்சல். விடிஜி யூனிவர்சல்ங்கிறது வந்து போத் தமிழ் அண்ட் ஹாலிவுட் லெவலில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. தமிழில் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் ரிலீஸில் வந்து ரெட்டத்தலை வரப்போகுதுங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். நம்ம யார் கூட இருக்கோம்னா விடிஜி யூனிவர்சலுடைய ஃபவுண்டர் அண்ட் ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரன். அவர் வந்து ஒரு உலக தமிழன், யூஎஸ் பேஸ்ட். ஆனால் இங்கே சென்னைக்கும் இந்தியாவுக்கும் அடிக்கடி வந்து போவார். அவர் வந்து சைபர் ஃபொரன்சிக் சொல்யூஷன்ஸ் கம்பெனி நடத்துகிறவர். இப்போ கடந்த 2 வருஷமாக மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ பாபி பாலச்சந்திரன் தலைமையில் நான் டாக்டர் மனோஜ் வந்து விடிஜி யூனிவர்சல் கம்பெனியை வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன். பாபி பாலச்சந்திரனுக்கு வந்து பேசிக்கலி யூஎஸ்ங்கிறதுனால ஆல்ரெடி ஹி இஸ் வெரி வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் டெக்னாலஜி. இந்த டி ஸ்டுடியோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டெக்னாலஜி. அதனால் அவர் வந்து அந்த சைடையும் ஹாலிவுட் சைடையும் பார்த்தவர், இங்கேயும் பார்த்துருக்காரு. இங்கே வந்து இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பிரமிச்சு போயிட்டார். ஏஎல் விஜய் ஒரு நல்ல நண்பர். டி ஸ்டுடியோ மாதிரி ஒரு 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 பிளேஸ் வந்து இங்கே எல்லாருக்கும் வேணும். நிறைய பேருக்கு இது வந்து பயன்பட போகுது. மீதியை வந்து பாபி பேசுவார். ஆக்சுவலாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏஎல் விஜய். லைக் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஃபோக்கஸ்டாக ஒரு எண்ட் டு எண்ட் ஒன் ஸ்டாப் ஷாப்
ஒரு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. அதான் டெக்னாலஜி வைஸ் வந்து ஹாலிவுட் லெவலுக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐம் ஷூர் நிறைய பேர் வந்து அந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுவாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ. சினிமாவோட இன்டர்வியூ பண்ணிட்டு புதுசாக இருக்குது. ஒரு ஒன் பாயிண்ட் டெஸ்டினேஷனாக இருக்கணும். சினிமாவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட். அது வந்து நாங்கள் டப்பிங் இடத்துல பண்ணுவோம், மிஷின் இடத்துல பண்ணுவோம், பிஏ இடத்துல பண்ணுவோம். நான் நிறைய பாம்பேயில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் செட்டப் வரணும் அப்படின்னு ரொம்ப நல்ல ஆசை. அது வந்து யார் ஆரம்பிச்சாலும் ரொம்ப நான் வரவேற்றிருப்பேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது அது ஆரம்பிக்கிறதுக்கு. நான் ராஜசேகர் சார், ஒரு சீனியர் கலரிஸ்ட், 20 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, ராஜகிருஷ்ணன் சார், அப்புறம் முத்துகிருஷ்ணன் சார், அப்படிங்களா இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வந்தாங்க கூட. அது ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. என்னோட மோட்டிவ் என்னென்னா ஒரு குவாலிட்டியான ஸ்டூடியோ இருக்கணும். சினிமா வந்து நிறையா எங்களுக்கு பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் சினிமாவுக்கு எதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதோட ரிசல்ட் தான் இந்த டீ ஸ்டுடியோ போஸ்ட். எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு, ஒரு டைரக்டருக்கு, ஒரு கேமராமேனுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும். அதை சர்வ் பண்ணணும், அது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அதை நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்கள் டீ ஸ்டுடியோ போஸ்டோட முதல் நோக்கம். அதை நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். இது ஒரு பிகினிங் தான். அதுக்கப்புறம் எங்களோட மோட்டிவ் என்னென்னா குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கணும், அது மட்டும்தான். அதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க்கும் நாங்கள் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு பிகினிங். அந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் மிஷின்ஸ் வச்சுருக்கோம், டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வரணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் மொத்த டீம் இருக்காங்க, அவங்க தான் வளர்க்குறாங்க. எடுத்த டிஐ அண்ட் ராஜகிருஷ்ணன் சவுண்டு எஜுகேஷன் ரவி ராஜசேகர் சார். Hi everyone. It's a complete high-tech shooter இருக்கும் சென்னையில். லைக் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மிஷின்ஸ்லாம் இருக்கும் டிஏ கிரேடிங்க்கு. அண்ட் another thing என்னன்னா கேமராவில் ஷூட் ஆனதுலேருந்து தேட்டருக்கு வர வரைக்கும் we are planning to இந்த ஒன் ரூஃபில் வைக்கணும்னு தான் ஆசை. ஸோ வந்து இப்போ வந்து நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் பிளானே அதுதான், ஒன் ரூஃப், எல்லாமே ஒன் ரூஃப் அப்படிங்கிறது தான் மெயின் ஐடியா. இப்போ வந்து ஆக்சுவலி இப்போ நாங்கள் கிட்ட வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ் பேஸ் லைட் 6 வெர்ஷன் ஒன்று இருக்குது அண்ட் ரிசால்வ் இருக்குது. 2 ஷூட்டுமே ஹை எண்ட் எக்யூப்மெண்ட் வித் ப்ராப்பர் ப்ரொஜெக்ஷனோட வச்சுருக்கிறோம். அண்ட் another மெயின் திங் என்னென்னா we have a preview so that லைக் படம் முடித்த உடனே இங்கே சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வெளியில் போய் வேற ஒரு தேட்டரில் தான் அவுட் பார்க்குறாங்க. இப்போ அது தேவைப்படாது. என்னோட மிஷின்லேருந்து அப்படியே பேக் பண்ணி சவுண்டையும் பேக் பண்ணி நம்ம இங்கேயே படம் காமிச்சிடலாம். ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன் எல்லாருக்குமே வந்து ஹை குவாலிட்டி விஷுவலையும் சவுண்டையும் பார்த்துட்டு அவங்க பிடிச்சிட்டு போயிடலாம். அவங்க எங்கேயும் தனித்தனியாக போய்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ மெயின் கான்செப்ட் அது. And we have a OTT we have coming up with proper setup. அது OTT ஏன்னா OTT is going to be மார்க்கெட்டில் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு OTTக்கு ஒரு தனி டிவிஷன் ரெடி பண்ணி ஓடிடியில் QC ஃபஸ்ட் டைம் QCயும் உள்ள கொண்டாந்து. ஸோ எல்லாமே இங்கே நடக்கும் இனிமேல். ஸோ நம்ம சவுண்ட் மிக்சிங், அது ஓடிடிக்கான சவுண்ட் மிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே டெக்கியாக இருக்கிறதுனால. தென் மெயின் திங் வந்து நாங்கள் டிஐடி, ஸோ கேமரா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கலர் கிரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது. ஸோ we are into that. ஸோ ஆன்லைன் கிரேடிங் வந்து இங்கே ரொம்ப பெரிய விஷயமா பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஷூட் பண்ணும்போதே உங்கள் கிரேடிங்கை பார்த்துல கலர்ஸ் கோயிங் டு ட்ராவல் ஃப்ரம் த டே 1 ஷூட்லேருந்தே நம்ம என்ன படத்துக்கு என்ன லுக்கு என்ன பிக்ஸ் பண்ணணும் எல்லாமே ஃபஸ்ட் டேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரதுக்கு பிளானிங். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ ஒரு மோர் டெக்கியாக இருக்கும் தான் ஆசை. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டெக்கி ஸ்டுடியோ. ஒரு அது எந்த படம், சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, எல்லா படத்துக்கும் ஒரு டெக்கியாக ஒரு அவுட் கொடுக்கணுன்றதுக்காக இது ஒரு ட்ரீம் இட்ஸ் ஹேப்பன். அண்ட் ரொம்ப நாள் கனவு ஹேப்பன் டுடே. ஸோ தேங்க்யூ.